முருகேசா, முருகேசா, இங்க கொஞ்சம் வாப்பா. எங்க இருக்கிற? அம்மா சொல்லுமா, என்னம்மா கூப்பிட்டேன்னு? முருகேசா, நாளைக்கு அப்பாவோட நினைவு நாளுப்பா. நாளைக்கு படைக்கணும்ல, அதுக்காக மார்க்கெட்டுக்கு போயிட்டு படைக்கிற சாமான்லாம் வாங்கிட்டு வரியா? காசு தர அம்மா. வாங்கிட்டு வந்துரு, சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா. நாளைக்காம்மா? சரி சரி, லிஸ்ட் எழுதி வச்சிருக்காமா, கொடுமா, போயிட்டு வாங்கிட்டு வரேன். காசுலாம் நான் வச்சிருக்கேன், நானே வாங்கிட்டு வரேன். எதுவும் தரவேணாம், லிஸ்ட் மட்டும் கொடுமா. லிஸ்டா முருகேசா? அங்க கட்டில நான் உட்காருவல, அங்க வச்சிருக்கேன் லிஸ்ட், அதை எடுத்துன்னு போயிட்டு வாங்கிட்டு வானா? சரிம்மா, நான் எடுத்துன்னு போயிட்டு வரேன். பாட்டி, அம்மா எங்க போனாங்க? அம்மா அப்பா யாருமே வீட்லயே காணா. கலாச்சித்தி கூட வீட்லயே இல்ல, எங்க போனாங்க எல்லாரும்? ஐசு, அபியா, எப்போ பள்ளிக்கூடம் விட்டு வந்தீங்க? சரி, உங்க அம்மாவை தேடுறீங்களா? உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு வயல்வெளிக்கு சோறு கொண்டு போயிருக்கா. கலாச்சித்திலாம் எங்க போனாங்க பாட்டி? கலாவா சந்தியாவும் 2 பேருக்கு வயல்வெளியை சுத்தி பார்க்க போயிருக்காங்கடி. இந்த வந்துருவாங்க, இரு. உங்க அம்மா தானே, வரும் இரு. அம்மா இத வந்துருவாங்க, நீங்க உள்ள போய் டிவி பார்த்துட்டே இருங்க, போங்க. சரிங்க பாட்டி. இந்த திவ்யா குட்டிக்கு விவசாயே இருக்க மாட்டுது. போனா போன இடம், வந்தா வந்த இடம்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து இருக்கா பாரு. பசங்க எல்லாம் பள்ளியோட விட்டு வருங்களே, அதுங்க ஏதாவது டீ கேக்குங்க, ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுக்க சொல்லுங்க. இது ஒன்னு போய் உட்காந்து கிடக்குது பாரு, எல்லாம் போய் உட்காந்து கிடக்குதுங்க அங்கேயே. சரி, திவ்யா தான் போனா. இந்த கலாவு சந்தியா எல்லாம் போய் அங்க உட்காந்து கிடக்குறாள். உங்க வீட்டை யாரு பாக்குறது? எந்த கவலையும் இருக்க மாட்டுது உள்ளுக்கு. இதுக்கு தான் நமக்கு கோவம் வருது. கோவம் வந்தா மாமியார் ரொம்ப கடுமையா பேசுறாங்கன்னு சொல்றாளுவோ. சரி, சாந்தமா பேசுவோம், பழகுவோம், சந்தோஷமா இருப்போம்னு பார்த்தா இவ்வளவு ஒத்து வர மாட்டாளு போலையா. ஒரு புடி பிடிச்சாதான் சரி வருவாள் போல. அடே திவ்யா, உனக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு சோறு போய் கொடுத்துட்டு வர்றதுக்கு? போனிய பசங்க எல்லாம் பள்ளிக்கூடம் விட்டு 4:30 மணிக்கு வருங்களே என்ற நினைப்பே இல்லையா உனக்கு? நம்ம இங்க தொல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அங்க போய் ஜாலியா உட்காந்து வரைய நீ? ஏன் தையா, இப்ப என்னாச்சு? வந்துட்டல, பசங்க வந்துருச்சுங்களா? டைம் பார்த்தா வரேன், நான் அங்கே உட்காந்து கிடக்க போறேன். பசங்க வந்து 1/4 மணி நேரம் ஆகுது, எப்பதான் வர நீ? பாவம், புள்ளைய பசிக்குது, ஏதாவது செஞ்சு கொடுக்க ஆள் இல்லையான்னு தேடி கிடக்குதுங்க. நீ போன சரியா, பின்னாடியே கலாவும் கிளம்பி வந்துட்டாளுவா. அங்க என்ன பண்றாளு எல்லாம்? அங்க வர சொல்லிட்டு வந்தியா சீக்கிரம்? வீட்டுல 1008 வேலை கிடக்குது, போட்டபடி கிடக்குது. இதெல்லாம் யார் செய்வா? பக்கத்து வீட்டுக்காரியா செய்வாளுவா? என்ன மட்டும் கேள்வி கேட்டு இருக்கீங்க நீங்க? உங்க சின்ன பருவம் வந்தால அவனையே அனுப்புறீங்க. நான் ஏதோ ஒரு காரணமா போனா சாப்பாடு கொடுக்குறதுக்கு உங்க பிள்ளைக்கு, அவளையே அனுப்புறீங்க. வீட்லயே வச்சு வேலை வாங்க வேண்டியதானே? இன்னும் ஏன்ட ஏறீங்க? ஏன்டி திவ்யாம்மா அப்படி கோவப்படுற? போகும்போது நலத்தான் போன சிரிச்சுக்கின்னு, இப்ப வரும்போது மூஞ்ச சிடு சிடுன்னு வச்சு நீ என்கிட்ட பேசுற. நல்லா சிரிச்சுன்னு தான் போறாளோ, வரும்போது என்ன கோவம் அவளுக்கு தெரியல. எப்பாடி அம்மா அவ்வளோலாம் புரிஞ்சிக்க முடியல. அம்மா, நீ என்னம்மா அங்க தனியா உட்காந்து கிடக்குற? அரே சரவணா, 12 மணிக்கு போனப்பதான் வரைய நீ? மதியம் சாப்பிட்டியடா? சாப்பிடாம கொள்ளாம போன? வெளியே வாங்கி சாப்பிட்டமா. அண்ணி இருக்காங்க, திவ்யா அண்ணி. ஏல காரை எடுத்துட்டு போன? ஏன் அண்ணனோட வண்டி இருக்குது, அதை எடுத்துட்டு போக வேண்டியதானே? சரி சரி, உங்க அண்ணி தானே? அண்ணி இப்பதான் வந்தது கொல்லில இருந்து, உள்ளார போயிருக்கு. போ. என்னங்கடே 2 பேரும் ஈர துணியோட வந்திருக்கீங்க? குளிச்சிங்களா மோட்டர்ல? ஆமாமா, ஜில்லுன்னு தண்ணி வந்ததா, வெயிலுக்கு அதுமா ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் குளிச்சிட்டோமா. சரி சரி, அதுக்குள்ள போனீங்களே, சீக்கிரமா வந்தா என்ன அம்மா நேரமா உங்களுக்கு? வீட்டுல வேலை எல்லாம் கிடக்குதுல, உங்களை போக விட்டதே தப்பு போல. போயிட்டு சீக்கிரமா வரதில்ல. 1 மணிக்கு போனீங்க, மணி இப்ப என்ன அது? 4:45. இப்ப வரீங்க. அம்மா நேரம் உங்களுக்கு சுத்தி பார்க்க. சந்தியா,
உங்க அம்மா கிட்ட அண்ணனும் அண்ணியோ டான்ஸ் பண்ணாங்கல்ல, அந்த வீடியோ போட்டு காமிடி. உங்க அம்மா பார்த்து சிரிச்சு கிடப்பாங்க. காமி காமி. என்னங்கடியா குச்சு குச்சுன்னு பேசுறீங்க? எனக்கு முன்னாடி நின்னுக்குன்னு ஏன் எதற்கு என்ன குச்சு குச்சுன்னு பேசுறீங்க? என்கிட்ட சொல்லுங்களாண்டி. அவன் என்னமோ சொல்றான், நீ என்னமோ சிரிச்சுக்கினே கேக்குற. சந்தியா, செல்போன்ல வீடியோ எடுத்து காமிடி உங்க அம்மா கிட்ட. என்னம்மா சந்தியா, காலா என்னமோ கால காமி காமி சொல்றா. என்னத்த காமிக்க சொல்றா? எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? அதுவாமா, அங்க வயலுக்கு போயிருந்தோம் நாங்க. அங்க ஒரு வீடியோ எடுத்தோம். அந்த வீடியோ பார்க்க நல்லா இருக்கும், அதனால காமிக்க சொல்றாங்க அண்ணி. என்ன வீடியோ சந்தியா? கொண்டா காமி பாப்போம். வீடியோ நல்லா இருக்குதானு. எனக்கு போர் அடிக்குது. கொண்டா காமி பாப்போம். அடே சூர்யா, என்னடா பண்ணிட்டு இருக்கிறங்க? ஏதோ கிஃப்ட் ரெடி பண்ற மாதிரி இருக்குது. யாருக்குடா? உன்னதான்டா கேக்குறேன் சூர்யா. யாருக்குடா கிஃப்ட்? அம்மாங்கடா. அப்பா இதுவாப்பா, என்னோட ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு மேரேஜ் சாயந்தரம், அதனால ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன்ப்பா நானே. சரிடா சரிடா, சரி உங்க அம்மாவை கொஞ்சம் கூப்பிடுறான்டா. அம்மா அம்மா, அப்பா உன்னை கூப்பிடுறாருமா. என்னங்க ஏங்க என்ன கூப்பிட்டீங்களா? உங்களுக்கு தான் டீ போட்டே இருக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் இருங்க, போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் இருக்கட்டண்டியா, ஒரு விஷயம் என்கிட்ட கேட்கணும். உட்காரு இப்படி. சரி சீக்கிரம் சொல்லுங்க. உட்காரலாம் நேரம் இல்லை, அப்புறம் பால்லாம் பொங்கி எல்லாம் கீழே வழிஞ்சு ஓடிடும். சீக்கிரமா சொல்லுங்க. ஓட்டு போட போனேடியே, ஓட்டு யாருக்கிட்டே போட்ட? நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ள நீமான்னு கிளம்பி ஓட்டு போட. நான் யார் என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்றதுக்குள்ள நீமான்னு கிளம்பிட்டேன். யாருக்கிட்டே ஓட்டு போட்ட? நைட்டு சொன்னேன், அவனுக்கு தானே ஓட்டு போட்ட. ஏன் மாத்தி கீத்தி யாருக்கா போட்டு வந்துட்டியா? இதுக்கு அப்படி நிக்க வச்சு கேட்டு இருக்கீங்க? அதெல்லாம் நீங்க சொன்ன ஆளுக்கு தாங்க போட்டேன். நைட்டா தான் சொல்லிட்டீங்களே, இதுக்கு தான் போகணும், இந்த கட்சிக்கு தான் போகணும். அவங்களுக்கு தான் போட்டேன் நானு. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, இருங்க நான் போய் டீ கொண்டு வரேன். சரி காமாச்சி, அதுக்காக தான் கேட்டான். நீ போய் டீ எடுத்துனோம் போ. மகனே ரங்கநாதா, இந்த தடவை ஏன்டா எந்த கட்சிக்காரனும் ஓட்டுக்கு காய்ச்சி கொடுக்கல? அப்பா இந்த தடவை எங்கேயுமே ஓட்டு காசு கொடுக்கலப்பா. நம்ம ஊர்ல இல்ல, எங்கேயுமே யாருமே எங்க காசே கொடுக்கலப்பா. அதுக்கு என்ன பண்றது? சரி ஓட்டு போட்டே இல்லையா பண்ணியா? உனக்கு யார் இட்டு போய் ஓட்டு போட்டது? நானும் வேலை கிளம்பி ஓட்டேன். நீ என்ன கரெக்டா போட்டியா? சின்னத்துல யாரு கூட இட்டு போனவன? ஓட்டுலாம் கரெக்டா போட்டுட்டாங்கனாதா. நம்ம பேர இருக்கிறான்ல சூர்யா, அவன் தான் என்ன வண்டியில இட்டுன்னு போய் ஓட்டு போட இட்டுன்னு போனான்டா. ஓட்டு போட்டுட்டுலாம் வந்துட்டான். காய்ச்சி தான் அதான் கொடுத்தாச்சு அளவுக்கு இருக்கணுமே பார்க்க. காய்ச்சி எதுவும் கொடுக்கலப்பா. அதான் சரி உன்கிட்ட யாராவது வந்து காய்ச்சி கொடுத்தாங்களான்னு கேட்டப்பா. இல்லப்பா, இந்த தடவை யாருக்குமே ஓட்டு காசு கொடுக்கல, என்கிட்ட கொடுக்கல. நான் ஓட்டு போட்டு போயிட்டேன். காய்ச்சலாம் எதிர்பார்க்கல. போ, கொடுத்தா நமக்கு ஏதோ செலவுக்கு ஆகும். கொடுக்கல விட்டு போப்பா. அதெல்லாம் ஏன் கேட்டு கிடக்குற? யாரையும் கேட்காத மாதிரி ஊர்ல யாருன்னா? நான் யாரையும் கேட்க மாட்டேன்டா. சரி ஒரு காபி குடிச்சா நல்லா இருக்குமேன்னு பாக்குறேன். உன் பொண்டாட்டி எங்கடா? இருப்பா இருப்பா, அப்படி செத்து உட்காரு. ஏன் நின்னு கிடக்குற? பொண்டாட்டி தான் உள்ள காமாச்சு டீ போட்டுன்னு இருக்கிறா. ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் இரு, வருவா. சரிப்பா சரிப்பா, நான் அப்படி அந்த நாற்காலியில உட்கார்றேன்ப்பா. ஆடியே காமாச்சு, எங்க அப்பாவுக்கு ஒரு டீ கொண்டு வாடியே. சரிங்க சரிங்க, உங்க அப்பாவுக்கு ஒரு டீ கொண்டு வரேன். அம்மா பூமாரியே, என்ன இது அலங்காரம்லாம் பலமா இருக்குது?
எங்க பூமாரி கிளம்பிட்ட? அதுவாமா, என் ஃப்ரெண்டு ரோஜா இருக்கால, என் கூட படிச்சவ, அவளுக்கு இன்னைக்கு வரவேற்புமா நைட்டு. அதுக்கு தான் கிளம்பி போயிட்டு இருக்கேன் நானு. போயிட்டு வந்துடுறேன். ஏம்மா பூமாரியா, எங்கம்மா வரவேற்பு வச்சுக்கிறாங்க? அதுவாமா, கொஞ்சம் தூரமா தான் இருக்கு. நம்ம பக்கத்து மாவட்டத்துல ஒரு மண்டபத்தில் தான் வச்சிருக்காங்க. என்ன பூமாரி நீ பக்கத்து மாவட்டன்ற மணி இப்ப 5:30 ஆகுது. நீ எப்ப போயிட்டு வீடு திரும்புறது? போய் தான் ஆகணுமா பூமாரிய? அதுக்கு என்னமா பண்ண முடியும்? அவ என்னோட முக்கியமான ஃப்ரெண்டுமா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுமா. அவ என் ஸ்கூல்ல படிக்கும்போது எனக்கு அவ எல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்காமா. அவ வரவேற்புக்கு நான் போகாம இருக்க முடியுமா? கல்யாணத்துக்கே வான்னு சொன்னாமா. நான் தான் போவே இல்லை. காலையில வரவேற்புக்காவது போய் தான் ஆகணும். சரி போயிட்டு வா பூமாரி. அப்புறம் முக்கியமான ஃப்ரெண்டுன்ற, சரி போயிட்டு வா, நான் தடுக்கல. ஆனா பார்த்து பத்திரமா போயிட்டு வாண்ணா. ஒரு 9 மணிக்குள்ளலாம் வந்துரு. சரிம்மா, நான் போயிட்டு வரேன்.